இன்று ஈரான் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு முன்னாடி ஆபரேஷன் ரைசிங் லயன் என்று இஸ்ரேல் மீது அவர்கள் கக்கிய வன்மத்தின் காரணமாக, இஸ்ரேல் அவர்கள் மீது கொண்ட வன்மத்தின் காரணமாக ஒருத்தர் மீது ஒருத்தர் பரஸ்பரம் தாக்குதல் நடத்தி கொண்டார்கள், ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில். அதன் பிற்பாடு ஈரான் யுரேனியம் சுத்திகரித்து வருகிறது. அவர்கள் அணுகுண்டு செய்வது, அந்த அணுகுண்டு சோதனை செய்வதற்கு, ஒரு அணுகுண்டை உற்பத்தி செய்வதற்கு கிட்டத்தட்ட நெருங்கி விட்டார்கள் என்ற தருவாயில் அமெரிக்கா மிட்நைட் ஹேமர் என்ற ஒரு ஆபரேஷனை நடத்தி அவர்களின் அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியது. நனாட்ஸ் பிளான்ட் மேல கூட, யுரேனியம் என்ரிச்மெண்ட் பிளான்ட் நனாட்ஸ் அப்படின்ற இடத்துல இருந்தது. ஆனால் அந்த யுரேனியமானது அங்கிருந்து அகற்றப்பட்டதாக பல தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒருவேளை இன்று முழு அளவிலான ஒரு குண்டை அவர்கள் உற்பத்தி செய்யாவிட்டிலும் அவர்களிடம் யுரேனியம் இருக்கு. அவர்களால் டர்ட்டி பாம் என்ற ஒரு பாம்பை செய்ய முடியும். இது யார் கையிலும் செல்ல முடியும். இதனால் அமெரிக்க படைகள் அங்கே தரையிறங்கி ஒரு ஆபரேஷன் செய்வதற்கு அவர்கள் வேகம் இருக்காது, தேவையும் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் பெஹ்ரைனில் அவர்களின் 5th ஃப்ளீட் இருக்கிறது, அமெரிக்காவின் 5th ஃப்ளீட். அவர்களே நேரடியாக ஈரானில் நுழைவதற்கு யோசிப்பார்கள். அதற்கு காரணம், எந்தெந்த நாடுகளிடமெல்லாம் அணு ஆயுதம் இருக்கிறதோ அந்த நாட்டை அமெரிக்கா தாக்குவதற்கு ஒரு முறை இல்லை, பல முறை சிந்திக்கும். அது எந்த நாடாக, அமெரிக்கா மட்டுமல்ல, எந்த நாடாக இருக்கட்டும், எல்லா நாடுகளும் சிந்திக்கும். அதற்கு விதிவிலக்கு என்ற ஒரு நாடு இன்று இருந்தால் அது இந்தியா மட்டும்தான்.